ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் வீடியோன்னு ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து சித்தி ரிட்ரீட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வீடியோ. என் பேர் திருமுருகன். ஸோ அட்வான்ஸ்ட் சித்தி பற்றி ஒரு குயிக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, கிறிஸ்மஸ் தாத்தாக்கிட்ட வந்து விஷஸ்லாம் மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சில்ட்ரன். குழந்தைங்க வந்து எது கேட்டாலும் கிடச்சிரும். நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப நிறைய வந்து பாடுபடுவோம். வந்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் இனிப்பு கொடுக்கக்கூடாது, சாக்லேட் கொடுக்கக்கூடாது. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த இன்னேட்டான டிசைர் இருக்கிறதுனால எந்த ஒரு பிளாக்குமே இருக்காது. அவங்களுக்கு நிறைய பேர் மற்றவங்க வந்து கொடுத்துட்டு போவாங்க சாக்லேட். அது ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு என்ன நினச்சாலும் அவங்களுக்கு நடந்துடும். ஸோ நீங்கள் சக்ஸஸ் சித்தியில் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான காரணம், எதனால் ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய வந்து ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ அட்வான்ஸ் சித்தி கோர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நிறைய இன்னும் மற்ற தடைகள்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸ்டில் we are talking about world problems. வந்து உங்களுக்கு வந்து இட் வில் பி சம் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல்கள், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், வெதர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் பிளேஸு இருக்கலாம். இதில் இருக்க தடைகளை எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துலேயுமே ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸஸோடு கொடுக்கறது தான் வந்து அட்வான்ஸ் சித்தி கோர்ஸ். ஒரு படிநிலையும் அந்த மாதிரி தான் போகும். அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து எனக்கு வந்து நான் மகாயுகத்தில் வந்து 2019 இருக்கேன். ஒரு தடவையும் எனக்கு வந்து அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும், டவுட் இருக்கும். நம்ம வந்து ஒழுங்காக பேசிக்கே நம்ம பண்ணலையே, அடுத்தது நம்ம எப்படி இப்போ அட்வான்ஸ் டெக்னிக்லாம் வாங்குறது குருஜிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து நான் போகும்போதும் அதுக்கு வந்து அதை வேறு ஒரு படிநிலையாக அவர் வந்து புரிய வைப்பார். அதை இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து டோன்ட் மிஸ் இட். நீங்கள் வந்து உங்கள் இன்டென்ஷன் மட்டும் வைங்க. அதாவது வந்து நான் இதை அட்டன் பண்ணணும்னு நினைங்க, அதுக்கான தடைகளெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ இந்த அட்வான்ஸ் சித்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நானும் வந்து ரிப்பீட் பண்ண தான் போகிறேன். எனக்கு வந்து நான் ஒரு தடவை தான் வந்து அந்த தியரட்டிக்கலாக அந்த பிராணா பாடிலாம் சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். திரும்பவும் எனக்கு வந்து அதை பண்ணணும் அப்படின்றது வந்து ஆசை இருக்குது. ஏன்னா வந்து நிறைய டேமேஜ் நடந்திருக்கும் இல்லையா, வந்து த்ரூ அவர் லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து சாப்பிட்றது, யோசிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும். அதனால் வந்து திரும்பவும் அதை வந்து உணரணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நாளைக்கு அட்டன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த பெரிய எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களால் வர முடியும். இந்த சாட் ஜிபிடி, இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐ, ஜெமினை ஏஐ, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து என்னென்னா, முன்னாடி நோயிங் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் தான் ஜீனியஸ். இப்போ வந்து நோயிங் இஸ் நத்திங். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்னா வந்து ஜெமினியிலேருந்து இல்லை அந்த சாட் ஜிபிடி, கூகுள் எல்லாமே வந்து சொல்லிடுது. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுது. இப்போ நாலேஜ் இஸ் நத்திங். டூயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் இஸ் எவ்ரிதிங். ஸோ அதனால் மகாயோகம் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸிங். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெப்சைட்டில். அதனால் இந்த அட்வான்ஸ் சித்தி இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரியலைசிங் உங்களோட ஹெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி, வெல்பீயிங், போத் ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் எல்லாமே. ஸோ முயற்சி பண்ணி அதை அட்டன் பண்ணுங்கள். ஐ see you tomorrow.